ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய அவரை நாம் ஆராதிக்கும். We're going to worship God. We're going to soak in His presence. அவருடைய அந்த பிரசன்னத்தில் நாம் மூழ்க போகிறோம். தேவன் நம்மளுக்கு விடுதலை தரப்போகிறார். அழகான ஒரு பாடல், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம். What a joy to be with God. இன்னைக்கு எது சந்தோஷம்? இன்னைக்கு என்னுடைய நண்பர்களோடு இருக்கலாம், என்னுடைய உறவினர்களோடு இருக்கிற அந்த சில நேரங்கள் எனக்கு சில நேரங்கள் சந்தோஷம் தரலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஆனால் எது எனக்கு நிரந்தரம்? இயேசு என்னோட எப்பொழுதும் இருக்கிறாரே, அதுதான் அது. தட் இஸ் இட் இஸ் நிரந்தரமான ஒரு சந்தோஷம். Amen. What a joy. What a joy. Nehemiah says in 8:10, the joy of the Lord is my strength. Nehemiah 8:10 சொல்லுகிறது, அவருடைய அந்த சந்தோஷத்தினால என்ன பண்றேன்? பலன் அடைகிறேன். Amen. We're going to worship God with joy today. Amen. Starting from the day one of my life until today, my God is with me. He will never leave me nor forsake me. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் என்னோடு தான் இருக்கிறார். ஆமென். அல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். What a joy. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. சொல்லுங்க. உண்மை இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பிரச்சனைகள் மத்தியிலும் பாருங்க, பவுலும் சிலாசும் சிறையில் இருக்கும் பொழுது தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலை உடைந்தது. ஹல்லேலூயா. இவன் எரிகோவுக்கு முன்பதாக யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் நின்ற போது தேவனை துதித்தார்கள். எரிகோ உடைந்தது. இன்னைக்கு நம்ம அவரை துதிக்கிறோம். We are worshiping the living God. நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோவும் சரி, சிறையும் அது உடைந்தது. ஹல்லேலூயா. உற்சாகமா வெறும் தீமைகளாகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகளாகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். சொல்லுங்க. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். It is all yours, God. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். சொல்லுங்க. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஆமென். பாருங்க, என்ன ஆனந்தம். Amen. What a joy to be in the presence of God this morning. Amen. பாருங்க, அவரை நோக்கி நாம் ஆராதிக்கும் பொழுது, நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது, அவர் நமக்காய் வைத்திருக்கிற பெஸ்ட்டை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஆராதனை என்பது பாருங்க இன்னைக்கு ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டது. It is not a performance. Worship is not a performance. Worship is the relationship with God. Worship is
the time to surrender yourself to God. ஆராதனை என்பது இன்னைக்கு ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டது. ஆனால் ஆராதனை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை மேம்படுத்துகிறதா இருக்கிறது. ஆராதனை என்பது உங்களை தேவனிடத்துல தருகிறதா இருக்கிறது. அப்ப டுடே இன்னைக்கு பாருங்க, it is not a performance, it is about the purpose. Amen. ஒரு நோக்கத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஒரு நோக்கத்தோடு நம்ம துதிக்கணும். Don't take it as a performance, take it as a dedication, take it as a purpose, take it as a surrender to God. Amen. பாருங்க, அவர் இந்த உலகத்தை நமக்காக தான் படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றும் மீது தேவன் நம்மளுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். He has given authority over the creation to us. Amen. பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க தேவன் நம்மளுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். But there is a limitations. Amen. அதற்கு சில லிமிட்ஸ் இருக்கு. We should never go behind bars. Amen. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போகவே கூடாது. There are instructions in Bible, in the word of God. தேவனுடைய வேதத்துல there is instructions, to be followed. Amen. Don't misuse what God has given to you. Amen. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடாது. உணர்ந்து பாடு. இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். சொல்லுங்க. இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உமநாமமே தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். சொல்லுங்க. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. உம் நாமமே தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். சொல்லுங்க. எந்த என்னுடைய இதயம் உம்மைதான் பாடும். என்னுடைய நினைவுகளெல்லாம் நீங்க தான். என்னுடைய நினைவுகளெல்லாம் என்னுடைய வார்த்தை தான். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு இயேசு எங்கள் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, என்னுடைய பலன் நீங்க தான். சங்கீதம் 46 சொல்லுகிறது, ஆண்டவரே கர்த்தர் தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் ஆனந்தமான துணையுமாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பலனுக்காக நன்றி.
சொல்லுகிறார், the joy of the Lord is my strength. Amen. தேவன் நமக்கு பாருங்க, சில நேரங்கள் இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள் பாருங்க, அது நிரந்தரமாய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காது. அது சற்று நாட்கள் இருக்கும், நேரங்கள் இருக்கும், ஆனால் கடந்து போய்விடும். ஆனால் எது நிரந்தரம் அப்படின்னா the joy that the Lord is giving. Amen. தேவன் தருகிற அந்த சந்தோஷம், தேவன் தருகிற அந்த சமாதானம், தேவன் தருகிற அன்பு தான் நிலையானது. That stands firm in whatever we receive from God. தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறது எல்லாமே அது நிரந்தரம். ஆனால் இந்த உலகம் தருகிறது எதுவுமே நிலையானது அல்ல, அது அழிந்து போய் விடுகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த வேளையில் நாம் ஆராதிச்ச இந்த வேளையில், நாம் துதித்த இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையை நான் தேட, ஆண்டவரே இந்த உலகத்தின் பின்பலாம் போனால் ஆண்டவரே எனக்கு அழிவு தான், ஆனால் உண்மையை பின்பற்றி வந்தால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் எல்லாம் கிடைக்கும். கடைசியாக ஒரு முறையாய், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம், இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ, இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ, உம் நாமமே தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இதயம் உமதான் பாடும். ஆண்டவரே, என்னுடைய நினைவில் உங்களுடைய வார்த்தை தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, the empty mind is devil's workshop. ஏமன். பாருங்க, இன்னைக்கு நிறைய மைண்ட் நம்மளுடைய திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததான் இருக்கும். அங்கே தான் வந்து என்ன பண்ணுவான், சத்ருவானவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய நினைவில் வைக்கும் பொழுது, தேவன் சொல்லுகிற கட்டளைகளை உங்களுடைய நினைவில் வைக்கும் பொழுது ஏமன் சத்ருவானவனுக்கு நெருங்க முடியாது. Because the God's word is in our mind. ஏமன். தேவனுடைய வார்த்தை என்னுடைய நினைவில் இருக்கிறது. ஏமன். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய இதயம் என்ன நோக்கி இருக்கு? அவரை நோக்கி இருக்கணும், அவரை தான் துதித்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. தலைகளை தாக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கும்படியாக தேவன் நீ தந்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. பாதுகாத்துக் கொண்டு இந்த காவலை நடத்து ஆண்டவரை. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் தேவனின் ஆசீர்வாதம் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனை துதித்திருக்கிறோம். அவர் ஒரு பலனை நம்மளுக்கு தந்திருக்கிறார். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாக இவனை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Bless you and be blessed.